வர சொன்னீங்களா மதர்? ஆமாம்மா, இவர் பேர் பிருத்திவிராஜ். உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம்மா. நான் உங்க ஹஸ்பண்ட் பிரிகேடியர் தமிழ்மணி கீழே வேலை பார்த்தேன். ஒரு ஜூனியர் ஆபீசர். ஒரு தடவை நீங்க குழந்தைகளோட பார்ட்டிக்கு வந்திருந்தப்ப பிரிகேடியர் என்ன அறிமுகப்படுத்தி வச்சார். மீனாட்சிமா, சிஸ்டர்ஸ், மீனாட்சிமா, இப்ப நீங்க ஒன்னும் ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம். எல்லாம் சாயந்தரமா பேசிக்கலாம். இப்ப நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துங்க. மெதுவா எழுந்துறீங்க. சிஸ்டர்ஸ், இவங்களை ரூம் கழிச்சிட்டு போங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கதையெல்லாம் கேட்ட உடனே அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க சாயந்தரமா வந்தீங்கன்னா விவரமா பேசலாம். மதர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் அந்த பையன் இங்க வச்சுட்டு போறேன். சாயந்தரம் மறுபடியும் வரேன். இஸ் இட் ஆல் ரைட்? ஓகே. தேங்க் யூ. எங்க போற? ஏய் கழுவி போ, அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த பக்கம் போயிடுறாங்க. போவே அந்த பக்கம். யோ, ஏய் வயசை நம்ம புடிச்சு தள்ளுற. தலைவர் வராருல. உனக்கு ஊருக்கு தான் தலைவர். தலைவர்கள் உருவாக்குறது இவங்க தான். இல்லையா போயா. தள்ளி போயினா போய் அந்த பக்கம். என்ன இருந்தாலும் நம்ம ஆல்பர்ட் தான். ஆமா ஆமா. சார் சார், யாரு அந்த ஆல்பர்ட் உங்களுக்கு தெரியாது? சர்ச்சு பக்கத்துல கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! சார், இங்க ஆல்பர்ட்னு ஒருத்தர். ஆல்பர்ட் என் ஃப்ரெண்டு தான். என்ன வேணும் உங்களுக்கு? நான் அவரை பார்க்கணுங்க. அவன் வர டைம் தான். எதுக்கு வேணும்னா கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போங்களேன். தலைவர் ராம்ஜி! 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 அவரை ஈவினிங் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. வாங்க மிஸ்டர் ராம்ஜி. தலைவர் ராம்ஜி! தலைவர் ராம்ஜி! தலைவர் ராம்ஜி! தலைவர் ராம்ஜி! எழுந்திரு. என்ன இதெல்லாம்? உங்க அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தான் அரசியல் எனக்கு செல்வாக்கு, வசதிகள் இதெல்லாம். இல்ல எஸ்கேடி, இதுக்கெல்லாம் காரணம் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிற அந்த கட்சிக்காரங்களும் பொதுமக்களும் தான். அவங்க தான் நமக்கு முக்கியம். அவங்களை காக்க வைக்க கூடாது. முதல்ல நீ போய் அவங்கள பாரு. நான் அப்புறமா வந்து நான் பாக்குறேன். சார், எனக்கு ஒரு அவசர வேலையா போக வேண்டியிருக்கு. ஆல்பர்ட் ராத்திரி வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. எந்நேரமானாலும் வந்துருவேன். நிச்சயமா வருங்க. சரிங்க. பெரிய மலையா இருக்கு. டாக்டர் சீட்டுக்கா போடு போடு. ரொம்ப நூறுதா போடுங்க. ஓ வாங்க வாங்க. பையனுக்கு மெடிக்கல் சீட் ட்ரை பண்ணீங்களே, கிடைச்சதா? பொண்ணு கல்யாணம் இருக்கு இருக்கு. ஓ ஓட்டம். ராஜு, எல்லாரும் சாப்பிட்டு போ சொல்லு. எவனோ என் சட்டை எடுத்து பார்த்து போறான். யாருன்னு பாரு. ஆல்பர்ட், உன்னை காலையில இருந்து எங்கெல்லாம் தேடுறது? ஆல்பர்ட், யாரோ பிருத்திவிராஜ்னு பேரா காலையில ஒருத்த கடைக்கு வந்திருந்தான். யாரு? ஜனகராஜ். அவன் தான் ஸ்டைலா இருப்பானே. இவன் பிருத்திவிராஜ்னு சொன்னான். சோகத்துல இருக்கியா? நானும் சோகத்துல தான் இருக்கேன். பொண்ணுகளை பத்தி எனக்கு தெரியுதா? அவங்கள பூன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க பூ இல்ல, பூதங்க. இப்படித்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாவித்திரி அம்மா நோ சொன்ன உடனே பாட ஆரம்பிச்சேன்.
உலகே மாயம். அண்ணாச்சி போதையில வளர்றாரு. அது நாகேஸ்வரா பான்னு. டேய், அது சினிமாடா. என் கதையை காப்பி அடிச்சு அப்படியே எடுத்துட்டாங்க. அதுல வந்து நாய்க்குட்டிய அது உன் கேரக்டர். கண்களே தடுமாறும் கால்களே, கண்கள் மூடி நெஞ்சில் வந்த காயம், கால்கள் போன காதல் பாதை மாயம். ஆணுக்கு மட்டுமே நெஞ்சம் வச்சான், பொண்ணுக்கு அதுல வஞ்சம் வச்சான். ஆணுக்கும் பொண்ணுக்கும் பந்தம் வச்சான், ஆண்டவன் அதுல ஆட்டி வச்சான். கண்களே தடுமாறும் கால்களே, கண்கள் மோதி நெஞ்சில் வந்த காயம், கால்கள் போல காதல் பாதை மாயம். என் பாதையில் நான் தனியாக வந்தேன், பெண் போதையில் மனம் தடுமாறுகின்றேன். கண்ணாலே வரை வீசமாது, அவை கண்ணீரும் பொய் சொல்லும் போது. என் பாதையில் நான் தனியாக வந்தேன், பெண் போதையில் மனம் தடுமாறி நின்றேன். கண்ணாலே வரை வீசுமாது, அவை கண்ணீரும் பொய் சொல்லும் போது. பஞ்சு நெருப்பையும் பக்கம் வச்சான், பக்கம் வச்சவனை பத்த வச்சான். பட்டி எரிச்சது புத்தம் வச்சான், பாவத்தில் நமக்கும் பங்கு வச்சான். கண்களே தடுமாறும் கால்களே, கண்கள் மோதி நெஞ்சில் வந்த காயம், கால்கள் போல காதல் பாதை மாயம். வெண்ணெஞ்சமே பெரும் புதிரானது, பிழை செய்வது அவள் தொழிலானது. இன்றோடு அவள் சொந்த போதும், இதழோடு அது கிண்ண போதும். வெண்ணெஞ்சமே பெரும் புதிரானது, பிழை செய்வது அவள் தொழிலானது. இன்றோடு அவள் சொந்த போதும், இதழோடு அது கிண்ண போதும். பொண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆசையப்பா, ஆசையும் பாசமும் வேஷமப்பா. புத்தனும் சித்தனும் சொன்னதப்பா, புத்தி கட்ட சனம் கேட்கலப்பா. கண்களே தடுமாறும் கால்களே, கண்கள் மோதி நெஞ்சில் வந்த காயம், கால்கள் போல காதல் பாதை மாயம். இந்த வாரத்திலே குழந்தை பிறந்துரும் டாக்டர் சொல்லியிருக்காரு. நாளைக்கே போய் உங்க அப்பாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். ம்? என்னங்க இந்த பையப்படி சாவியை ரெஸ்டாரண்ட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. இத பாரு,
ரெஸ்டாரண்ட் போகணும்னா 4 மாடி ஏறி இறங்கணும். உனக்கு எதுக்கு அந்த ஸ்ட்ரெயின்? என்னடா மச்சான் எவனோ கனவுல காலை மீச்சிட்டான்டா. கனவுல இல்லடா மச்சான், நிஜ வாழ்க்கையில் தான். அப்படிங்கிற காலை முடிச்சு பாக்கெட்ல போட்டு தூங்கு. ஏய், ஏதாவது ஒரு லைட்டை போடுங்கடா. இசுபெல்லா ஆசிரமத்தில் உள்ள மீனாட்சி அம்மாட்ட என் பேகும் டைரியும் டைரி என்னாச்சு? யாரோ 4 பேரு இவரை கொன்னுட்டாங்க. வக்கீல் சார், என்னாச்சு? யாரோ 4 பேர் இவரை துரத்திட்டு வந்து கொண்டுட்டாங்களா? அதை பார்த்த உடனே உங்களுக்கு பிரசவ வலி வேற அதிகமாயிடுச்சு. வக்கீல் சார், முதல்ல நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. மத்த நாங்க பார்த்தேன். ஆல்பர்ட், டெட் பாடியை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா போதும். நீங்க நேரடியா எதிரையும் தலையிட வேண்டாம். இவர்தான் காலையில உன்னை தேடி கடைக்கு வந்தவரு. நான் கூட சொல்லல பிருத்திவிராஜன். ராத்திரி எந்நேரமானாலும் உன்னை பார்க்க வரதா சொன்னாரு. இந்த ஆளா? இவரை நான் பார்த்ததே இல்லையே.